மிஸ்ட்ரீஸ் வழங்கும் சித்திர கதைகள். வாழ்க்கை அறிந்த மகான்கள், இதயம் புரிந்த மகான்கள், உணர்வு ஊட்டிய மகான்கள், நீதி புகட்டிய மகான்கள், பாரத தேச மகான்கள். பக்தி எண்ணம் வளர்த்தனர், முக்தி வழி காட்டினர். பக்தி எண்ணம் வளர்த்தனர், முக்தி வழி காட்டினர். உலகு ஆசை துறந்தனர், தியாக வழி நடந்தனர். பாரத தேச மகான்கள். தேசபக்தி ஊட்டினர், ஞான வழி காட்டினர். தேசபக்தி ஊட்டினர், ஞான வழி காட்டினர். பகைமை உணர்வு தோன்றினர், செயலின் யோகம் தந்தனர். பாரத தேச மகான்கள். தரணிக்கு ஒளி அளித்தனர், சகோதர அன்பு வளர்த்தனர். தரணிக்கு ஒளி அளித்தனர், சகோதர அன்பு வளர்த்தனர். விருப்பு வெறுப்பு நீக்கினர், யோகம் பயின்று காட்டினர். பாரத தேச மகான்கள். कान्ताय कल्याणगुणैकधाम्ने नवद्युनाथ प्रतिमप्रभाय नारायणायाखिलकारणाय श्रीप्राणनाथाय नमस्करोमि। अपि त्रिलोक्या बहिरुल्लसन्ति तमोहरन्ति मुहुरान्तरञ्च दिश्यादृशं नो विशदां जयन्ति मध्वस्य कीर्तिः दीननाथ दीप्तिम्। உலக பாரம்பரியத்தின் முதல் குருபீடம் பாரதம். இத்தகைய பாரதத்தில் பிரசித்தமான தத்துவ ஞானிகள் மூவர்: சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் மற்றும் மத்வாச்சாரியர். பகவான் ஒருவன்தான் சத்தியம். இந்த உலகம் என்பது மாயை என்னும் அத்வைத சித்தாந்தத்தை உலகமெங்கும் பரவச் செய்தார்கள். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் இந்த உலகத்தின் எல்லா ஜீவன்களிலும் வேறுபாடு இருந்தாலும் மோட்சத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான சௌக்கியம் உள்ளவர் என்பதை அழகாகச் சொன்னார். மத்வாச்சாரியார் பகவான் தான் பரமசத்தியம், அதன் அடியில் பிழைக்கும் நம் ஜீவனமும் சத்தியம் என்பதை எடுத்துச் சொன்னார். இந்த மூன்று பேருடைய தத்துவங்களும் பாரதத்தில் பிரசித்தமானவை. இப்போது நீங்கள் பார்க்கவிருக்கும் படத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் வரலாற்றையும் அவர் எடுத்துச் சொன்ன வாழ்க்கையின் தத்துவங்களையும் உங்களுக்காக வரைந்திருக்கிறோம். பாருங்கள். பாரத தேசம் முழுவதற்கும் அலங்காரமாய் பத்ரிநாதனில் வீற்றிருக்கும் அனந்தகுண பூர்ணமும் சர்வோத்தமனான ஸ்ரீ நாராயணனை வணங்கி ஸ்ரீ மத்வாச்சாரியர் தான் எழுதி கொண்டு வந்திருந்த கீதா பாஷ்யத்தை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறார். தேவம் நாராயணம் நத்வா சர்வதோஷ விவர்ஜிதः பரிபூர்ணம் குருஷ்வான் கீதார்த்தம் வஷ்யாமி சக்திதः. அப்பா நாராயணா, நாராயணா, இன்று என் ஜென்மம் பரம பாவனமாயிற்று. குழந்தாய், கீதையின் எல்லா நுட்பமான சகல அர்த்தங்களையும் சொல்கிறாய். அதில் நீ வல்லவனாகவும் இருக்கிறாய். ஆனால் நீ அவைகளை இதில் எழுதாத காரணத்தால் சக்தி தகா எனும் பதத்திற்கு பதிலாக லேசத்தகா எனும் பதத்தை எழுது. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும்.
நீ எழுதியிருப்பதற்கு மேல் 1000 சொல்லும் சாமர்த்தியம் உன்னிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எல்லாம் தங்களுடைய அனுக்கிரகம் நாராயணா. கீதா ஸ்துதியின் காரியம் உன்னால் நிற்காமல் எப்பவும் நடக்கட்டும். சுபமஸ்து. தன்யனானே பிரபு, தன்யனானே. தூய மனதுடன் ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஸ்ரீஹரியின் அனுக்கிரகத்திற்காக அனந்தமடம் என்னும் பத்ரி நாராயணன் கோவிலில் தங்கி காஷ்ட மௌன விரதத்தையும் சுத்த உபவாசத்தையும் மிக நேர்த்தியாக கடைபிடித்தார். இவருடைய பக்தியின் பால் சந்தோஷம் கொண்ட வேதஸ்வரூபியான ஸ்ரீமன் நாராயணன் பளபளக்கும் விசேஷ பிரகாச தோற்றத்துடன் காட்சி கொடுத்து தன் ஆசிரமத்திற்கு வரும்படி கூறுகிறார். இப்பொழுதும் அவர் மௌன விரதத்தில் இருந்ததால் தாம் கிளம்பும் முன்பு சிஷ்யர்களுக்கு சந்தேகத்தை எழுதி கொடுத்து தெளிவுபடுத்துகிறார். பிரிய சிஷ்யரே, ஸ்ரீ வேதவியாச ரூபத்தில் இருக்கும் ஸ்ரீஹரியை காணும் ஆசையால் நாம் இப்பொழுது கிளம்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் திரும்பி வருவோமோ இல்லையோ என்பதை அவர்தான் அறிவார். உங்களுக்கெல்லாம் மங்களமாகட்டும். ஐத்ரேய புராணத்தின் பெரியதான விடையை ஸ்ரீ மத்வாச்சாரியரால் மும்முறை கேட்டிருந்த அவர் சிஷ்யரான சத்தியதீர்த்தர் குருவின் பிரிவை தாங்காமல் அவரை பின்தொடர்கிறார். உயரமான மலை மீதும் வெகு கடினமான பாதையிலும் வேகமாக பாதம் பதிய வைத்து மத்வாச்சாரியர் சுலபமாய் போய்க் கொண்டிருந்தார். எவ்வளவு வேகமாக அவரை பின்தொடர்ந்தாலும் சத்தியதீர்த்தருக்கு ஸ்ரீ மத்வாச்சாரியரை நெருங்க முடியவில்லை. சற்று பின் திரும்பிய மத்வாச்சாரியர் பின் திரும்பு என்று ஸ்பஷ்டமாய் சொன்னார். ஒரு நாள் முழுவதும் கடந்து வந்த வழியெல்லாம் சத்தியதீர்த்தர் ஒரு வினாடியிலேயே கடந்து வந்து அனந்த மடத்திற்கு திரும்பி வருகிறார். தேவதைகளின் சமூகத்தால் கூடிய ஸ்ரீ வேதவியாசர் ஆசிரமம் வைகுண்டமோ என்று எண்ணும்படியாக இருக்கிறது. துறவிகளின் நடுவில் மத்வாச்சாரியர் ஸ்ரீஹரியின் மற்றொரு ரூபமான வேதவியாசரை கண்டார். மத்வாச்சாரியர் மனம் நிரம்பி பக்தி பரவசமாய் ஸ்ரீ வேதவியாச சுவாமியின் பாத கமலங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார். அந்த பத்ரி ஆசிரமத்தின் இன்னொரு இடத்தில் நாராயணா என்னும் பகவானின் மற்றொரு ரூப தரிசன பாக்கியம் பெற வேதவியாசருடன் மத்வாச்சாரியர் புறப்பட்டார். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அவர்கள் 2 பேரையும் வரவழைத்துக் கொண்டார். மத்வாச்சாரியர் பகவானின் பாதங்களை பக்தியுடன் வணங்குகிறார். சர்வ மங்களம் உண்டாகட்டும். குழந்தாய், மூட நம்பிக்கை எனும் அஞ்ஞானத்தின் வழிகள் நடக்கின்றவர்களை ஞானம், சத்தியம், தர்மம் போன்ற வழிகளில் நடக்கவே. நாராயணா, உங்கள் தரிசன பாக்கியத்தால் என் ஜென்மம் புனிதமாக்கியது. தேவா, கலியுகத்தின் இந்த மக்களுக்கு தர்மத்தின் மேல் சிரத்தை இல்லாமல் இருக்கிறது. கால காலத்திற்கும் பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் சிலரிடமாவது சிரத்தை இருக்க வேண்டும். தர்மம் சாஸ்திரத்தின் விஷயத்தில் நம்பிக்கை உண்டு பண்ண வேண்டும். ஸ்ரீஹரி, நாராயணா, என் எதிர்காலத்தின் வழி என்ன? இந்த உன்னுடைய அவதாரத்தின் உத்தேசம் அதுதானே? குழந்தாய், சாதாரண மக்களுக்கு அசத்தியம், அஞ்ஞானம், அந்தகாரம் நிரம்பி இருக்கிறது. தகுந்த மக்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். தர்ம சூஸ்திரத்தை விட்டுவிட்டு சுழண்டு வந்திருக்கும் சுத்தமான மணிகள் போல் இருக்கும் யோக்கியமான மக்களுக்கு சாஸ்திர வசனம் எனும் சுத்த ஜலத்தினால் புனிதமாக்கு. அப்படியே ஆகட்டும் நாராயணா, அப்படியே ஆகட்டும். உங்கள் வாக்கை சிரமேற்கொண்டு நடத்துகிறேன் நாராயணா. நாராயணா, உங்கள் தரிசன பாக்கியத்தால் என் ஜென்மம் புனிதமாக்கியது. தேவா, கலியுகத்தின் இந்த மக்களுக்கு தர்மத்தின் மேல் சிரத்தை இல்லாமல் இருக்கிறது. கால காலத்திற்கும் பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் சிலரிடமாவது சிரத்தை இருக்க வேண்டும். தர்மம் சாஸ்திரத்தின் விஷயத்தில் நம்பிக்கை உண்டு பண்ண வேண்டும். ஸ்ரீஹரி, நாராயணா, என் எதிர்காலத்தின் வழி என்ன? இந்த உன்னுடைய அவதாரத்தின் உத்தேசம் அதுதானே? குழந்தாய், சாதாரண மக்களுக்கு அசத்தியம், அஞ்ஞானம்,
அந்தகாரம் நிரம்பி இருக்கிறது. தகுந்த மக்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். தர்ம சூஸ்திரத்தை விட்டுவிட்டு சுழண்டு வந்திருக்கும் சுத்தமான மணிகள் போல் இருக்கும் யோக்கியமான மக்களுக்கு சாஸ்திர வசனம் எனும் சுத்த ஜலத்தினால் புனிதமாக்கு. அப்படியே ஆகட்டும் நாராயணா, அப்படியே ஆகட்டும். உங்கள் வாக்கை சிரமேற்கொண்டு நடத்துகிறேன் நாராயணா. ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் ஸ்ரீ வேதவியாசரின் ஆசிர்வாதம் பெற்று அங்கிருந்து கிளம்ப தயாராகிறார். இந்த விஷயம் சுகந்தம் கலந்த காற்று போல் எல்லா இடத்திலும் பரவுகிறது. அக்னி சர்மா முதலான சிரேஷ்ட பிராமணர்கள் மத்வாச்சாரியரை பிக்ஷை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களின் ஆசையை பாழாக்க விரும்பாமல் மத்வாச்சாரியர் அவர்கள் எல்லோருமாக கொடுத்த ஆகாரத்தை ஒரே முறையில் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிறார். இதுவரை பின்தொடர்ந்த சத்திய தீர்த்தருக்கு ஸ்ரீ மத்வர் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். பத்ரி ஆசிரமத்தில் ஸ்ரீ நாராயண சுவாமியை வணங்கி அவர் வாக்குப்படி விரைவாக புறப்பட்ட மத்வாச்சாரியர் தம் சிஷ்யருடன் அநேக க்ஷேத்திரத்திற்கு சென்று கோதாவரி நதியின் கரையை அடைகிறார். கோதாவரி கரையில் தம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை விரைவாக மத்வாச்சாரியர் அநேக பண்டிதர்கள் முன்னிலையில் வைக்கிறார். விஷ்ணு என்னும் சப்தத்தில் உலகம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. இந்த நாமத்திற்கு தனதேயான குணம் இருக்கிறது. ஆனால் எல்லா வேதங்களின் படி பகவானை குணசூன்யன் என்று சொல்லி இருக்கிறார்களே. பண்டிதனான சோபன பட்டரே, பகவானுக்கு குணம் இருக்கிறது என்று சொன்னேனே தவிர குண விசேஷங்கள் இருக்கிறது என்று சொல்லவில்லை. குண விசேஷங்களே இல்லாத அவன் குணசூன்யன் என்று எப்படி ஆவான்? உங்கள் விளக்கத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள ஸ்ரீஹரியின் விசேஷ அனுகிரகம் இருக்க வேண்டும். பண்டித சோபன பட்டர் கடைசியில் அவரால் தீட்சை பெற்று பத்மநாப தீர்த்தர் என்னும் புது பெயர் பெற்றார். ரஜதபீடத்திலிருந்து ரஜதகிரி என்ற ஹிமாலயத்திற்கு சென்ற மத்வாச்சாரியர் மறுபடியும் ரஜதபீடத்திற்கே வந்தார். அனந்த மடத்திலிருந்து அனந்தாசனிடம் சென்றார். அச்சுத பிரேக்ஷர் தம்மிடம் வந்து நமஸ்கரித்த மத்வாச்சாரியரை பார்த்தபொழுது அவருக்கு மத்வ பாஷ்யத்தின் தரிசனத்தை விட மத்வ தரிசனம் வெகு பிரியமானதாக இருக்கிறது. அப்பொழுது, குருகளே, பிரம்மசூத்திரத்தின் பரம தத்துவமே விஷ்ணு. நமக்கு மோட்சம் கிடைப்பது கேவலம் விஷ்ணுவால் தான். ஆனால் ஆச்சாரிய சங்கரனின் பாஷ்யம் வேறு விதமான விவரத்தை நிரூபிக்கிறது அல்லவா? தாங்கள் தெரிந்தவர்கள் முன் யோசித்த பாஷ்யத்தின் விவரங்கள் இப்பொழுது வேண்டாம். நான் விவரத்திற்கும் சித்தாந்தம் இப்பொழுது ஸ்ரீ வேத வியாசரால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீ சொல்வது சரியாக இருக்கிறது. வேதங்களின் உத்தேசம் எதுவாக இருந்தாலும் விடை பக்தர்களின் லோக கல்யாணம் மாத்திரம்தான். குருகளே, இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? ஒரு முறை துவாசஸ்தோத்திரத்தை எழுத ஆரம்பித்து வடபாண்டேஸ்வரம் இடம் இருக்கும் நதிக்கு செல்கிறார். அங்கு அவர் ஸ்நானம் செய்து ஜபத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மகாத்மாவே, உங்கள் கிருபையால் கோடிக்கும் அதிகமான விலையுள்ள படகு எந்த சேதமும் இல்லாமல் கரையை அடைந்திருக்கிறது. தயவு செய்து பக்தியின் காணிக்கையாக ஏதாவது எங்களிடமிருந்து பெற வேண்டும். அப்படி என்றால்
படகில் இருக்கும் கோபி சந்தன கட்டியை எங்களுக்கு கொடுங்கள். என்ன, கோபி சந்தன கட்டியா? அதற்கு பதிலாக நீங்கள் இஷ்டப்பட்ட அளவு வைரம், வைடூரியம், தங்கம் இவைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். சர்வ சகலத்தையும் விட்டு விலகி இருக்கும் எங்களுக்கு அந்த கோபி சந்தன கட்டியே போதும். உங்கள் விருப்பப்படியே. स्पर्शनात् भगवतोति पावनात् स्पर्शनात् भागवतोति पावनात् स्पर्शनात् भगवतोति पावनात् सन्निधान पदतं गतं हरे. மகாத்மாவே, உங்கள் கிருபையால் கோடிக்கும் அதிகமான விலையுள்ள படகு எந்த சேதமும் இல்லாமல் கரையை அடைந்திருக்கிறது. தயவு செய்து பக்தியின் காணிக்கையாக ஏதாவது எங்களிடமிருந்து பெற வேண்டும். அப்படி என்றால் படகில் இருக்கும் கோபி சந்தன கட்டியை எங்களுக்கு கொடுங்கள். என்ன, கோபி சந்தன கட்டியா? அதற்கு பதிலாக நீங்கள் இஷ்டப்பட்ட அளவு வைரம், வைடூரியம், தங்கம் இவைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். சர்வ சகலத்தையும் விட்டு விலகி இருக்கும் எங்களுக்கு அந்த கோபி சந்தன கட்டியே போதும். உங்கள் விருப்பப்படியே. स्पर्शनात् भगवतोति पावनात् स्पर्शनात् भागवतोति पावनात् स्पर्शनात् भगवतोति पावनात् सन्निधान पदतं गतं हरे. त्रिंशदुत्य नरैः सदुत्थरां त्रिंशदुद्यतनरैः सदुत्थरां லீலயானாதி. ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! 30 பெரியவர்களாலும் தூக்க முடியாத அந்த விக்கிரகத்தை எப்படி சிரமமில்லாமல் எடுத்துக்கொண்டு போகிறார்! ஓ, என்ன ஆனாலும் அந்த பீமசேனனின் அவதாரம் அல்லவா? இப்படி ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகம் உடுப்பியில் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டது. ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் என்னும் இந்த 2 முக்கிய சிஷ்யர்கள். இவர்கள் இருவருக்கும் பிறகும் சிஷ்யராக அநேக தேசத்தின் சிரேஷ்ட துறவிகளும் அவரிடம் இருந்தார்கள். காலக்கிரமத்தில் மத்வர் அஷ்டமடங்கள் என்று 8 மடங்களை ஸ்தாபித்தார். அவைகளுக்கு 8 துறவிகளை பீடாதிபதிகளாக நியமித்தார். அவர்களில் விஷ்ணு தீர்த்தர் மத்வரின் பூர்வாசிரமத்தின் சகோதரர். அவருக்கு வெகு ரகசியமான பரபிரம்ம தத்துவத்தை உபதேசித்தார். பரபிரம்ம தத்துவத்தை மத்வர் உபதேசித்தார். இந்த 8 மடங்களின் முதல் பீடாதிபதிகளாக இருந்தவர்கள் ரிஷிகேஷ தீர்த்தர், நரசிம்ம தீர்த்தர், ஜனார்தன தீர்த்தர், உபேந்திர தீர்த்தர், வாமன தீர்த்தர், விஷ்ணு தீர்த்தர், ராம தீர்த்தர் மற்றும் அதோக்ஷஜ தீர்த்தர். ஸ்ரீ மத்வாச்சாரியர் இந்த மடாதிபதிகளின் பூஜைக்காக ஸ்ரீராமா, சதுர்புஜ காளியமர்தன கிருஷ்ணா, விபுஜ காளியமர்தன கிருஷ்ணா, விட்டல தேவர், பூவராக தேவர், நரசிம்ம தேவர், ஸ்ரீ விட்டல தேவர் மற்றும் விட்டல தேவர் மூர்த்திகளை கொடுத்தார். இந்த அஷ்ட மடங்கள் உடுப்பி க்ஷேத்திரத்தில் இருக்கிறது. ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகளின் ஜீவ அவதியில் ஒரு மடாதீஸ்வரர் 2 வருடத்திற்கு ஒரு முறை மகாபூஜை பண்ணும் சம்பிரதாயம் இருந்தது.
அஷ்டமடத்தின் அஷ்டயதிகள் சம்பிரதாய பந்தமாக நடத்தும் இந்த மகாபூஜையை பர்யாயம் என்று சொல்கிறார்கள். ஆச்சாரியர் மத்வர் தன் பூர்வாசிரமத்தின் தலைமையிலான வாசுதேவன் மற்றும் ராஜனின் முன் நடந்து கொண்டிருக்கும் யாகத்தில் வம்ச பரம்பரையில் வந்திருக்கும் புரோகிதரான மேகித்ரேயருடன் வாக்குவாதத்தில் மூழ்கிப் போனார். மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. மேகித்ரேயர் பசுபலி பகவான் பரமாத்மனை அன்பினால் அடையச் செய்யும் காரியம் என்று வாதம் செய்த பொழுது ஆச்சாரியர் மத்வர் பசுபலியில் முக்தி யக்ன யாகத்திற்கு தடங்கல் வராமல் பரமாத்மனை அன்பால் அடைய அரிசி மாவை பிராணியின் ரூபமாய் யாகத்திற்கு சமர்ப்பித்தார். ஒருமுறை ஸ்ரீ மத்வாச்சாரியர் தர்ம பிரச்சாரத்திற்காக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வர தேவன் என்னும் ராஜனின் இடத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ராஜனின் ஆட்கள் இவர் கும்பலை தடுத்து ராஜனிடம் அழைத்துச் செல்கிறார். ஏய் பயணிகளே, எங்கள் தேசத்தின் விதிப்படி இந்த வழியாக பிரயாணம் செய்யும் எல்லோரும் இங்கு குழி தோண்டும் வேலையை செய்ய வேண்டும். மகாராஜா, நாங்கள் துறவிகள். தோண்டும் வேலை எங்கள் எவருக்கும் பழக்கம் இல்லை. அது ஒன்று பெரிய விஷயமில்லை. பழகிக் கொண்டால் தானாக வந்துவிடும். மகாராஜா, தோண்டுவது எப்படி என்று தாங்கள் காண்பித்தால் நாங்களும் அப்படியே செய்கிறோம். நானே உங்களுக்கு எப்படி என்று செய்து காண்பிக்கிறேன். அப்பொழுது ஈஸ்வர தேவனுக்கு அவர் மகிமை தெரிந்து மன்னிப்பு கேட்கிறான். பிறகு அவரின் பரமசீடனாகிறான். பாரதத்தின் வடக்கு எல்லையை நோக்கி பிரயாணம் செய்த ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஜலத்துடன் நிரம்பிய புனித கங்கா நதியின் அருகில் வருகிறார். நதியை தாண்ட படகே இருப்பதில்லை. பயப்படும் சிஷ்யர்களுக்கு தைரியம் சொல்லி ஒருவரும் தாண்ட முடியாத நதியை அங்கிருக்கும் இஸ்லாமியர்களின் சைன்யர்களின் தாக்குதலையும் எதிர்த்து கங்கை நதியை தாண்டுகிறார். அந்த சமயத்தில் பிடியுங்கள், பிடியுங்கள், இவர் எதிரி படைபலத்தார். நதியின் கரையை சேரும் முன்னரே இவர்கள் எல்லோரையும் கொல்ல வேண்டும். ஆமாம், ஆமாம், எல்லோரையும் கொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பரண்யாயை சதூஷணம் என்னும் நியாயப்பிரகாரம் அயல் தேசத்தவரை அவர் பாஷையிலேயே எதிர்க்கிறார். அட புத்தி இல்லாத சைனியர்களே, உங்கள் பிடிவாதத்தால் ஜலத்தில் விழுந்து சாகாதீர்கள். அநேக பேர் கொண்ட ஆயுதம் தரித்த உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எங்களிடம் பயம் ஏன்? உங்கள் ராஜாவை பார்க்கவே நாங்கள் வந்துள்ளோம். ஆயிரம் ஆயிரம் நதிகள் ஆக்கிரமித்தாலும் சிங்கத்திற்கு பயமே இல்லை என்பது போல் அந்த முஸ்லிம் சைன்யத்தால் எந்த மாதிரியான பயமும் ஆகவில்லை. அந்த கரையிலிருந்து இந்த காட்சியை கண்ட முஸ்லிம் ராஜா, ஓ சாது மகாராஜா, கருணை காட்டாமல் இருக்கும் எனது படையவர்களிலிருந்தும் அதோடு பெருக்கெடுத்து ஓடும் கங்கா நதிக்கு படகே இல்லாத போது தாங்கள் எப்படி தப்பித்து வந்தீர்கள்? இதெப்படி சாத்தியமாயிற்று? இவை அனைத்தும் அந்த சூரிய பகவானின் கிருபை. யா அல்லாஹ், உன் மகிமையே மகிமை. நாங்கள் இப்பொழுது வேகமாக வடக்கு தெற்கின் பக்கம் புறப்படுகிறோம். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் கம்பீரத்தையும் தைரியத்தையும் வைராகியத்தையும் பார்த்து அந்த முஸ்லிம் ராஜன் அவருடைய சிஷ்யனாகி தன் பாதி ராஜ்யத்தையே அவர் பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறான்.
முன்கூட்டியே அவருடைய பயணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறான். ஓ சாது மகாராஜா, கருணை காட்டாமல் இருக்கும் எனது படையவர்களிலிருந்தும் அதோடு பெருக்கெடுத்து ஓடும் கங்கா நதிக்கு படகே இல்லாத போது தாங்கள் எப்படி தப்பித்து வந்தீர்கள்? இதெப்படி சாத்தியமாயிற்று? இவை அனைத்தும் அந்த சூரிய பகவானின் கிருபை. யா அல்லாஹ், உன் மகிமையே மகிமை. நாங்கள் இப்பொழுது வேகமாக வடக்கு தெற்கின் பக்கம் புறப்படுகிறோம். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் கம்பீரத்தையும் தைரியத்தையும் வைராகியத்தையும் பார்த்து அந்த முஸ்லிம் ராஜன் அவருடைய சிஷ்யனாகி தன் பாதி ராஜ்யத்தையே அவர் பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறான். முன்கூட்டியே அவருடைய பயணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறான். இப்படி உடுப்பியிலிருந்து வடக்கு பக்கம் பத்ரி வரையில் ஆங்காங்கே தம் மெய்ஞானத்தை காண்பித்துக் கொண்டு தர்ம பிரச்சாரம் செய்து கொண்டு திரும்பி நாராயண ஸ்வரூபியான ஸ்ரீ வேதவியாசரை கண்டு அவர் தம் எழுத்துக்களை சமர்ப்பணம் செய்கிறார். குழந்தாய், உன்னுடைய எழுத்துக்கள் மிகவும் உயர்த்தியாக இருக்கிறது. அப்படியா? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் குருகளே. மகாபாரதத்தின் தாத்பரிய தீர்மானத்தை நீ எழுத வேண்டும். தன்யனானே, உங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும். ஸ்ரீ மத்வாச்சாரியர் திரும்பி வரும்பொழுது துவாரகையின் அருகில் இருக்கும் கோமதி நதியின் கரையில் ஒரு கீழ்ச்சாதி ராஜாவை பார்த்து இவருடன் வாதம் செய்தார். மகாதுறவியாரே, யா ஓஷதிஹி பூர்வ ஜதா தேவப்யா எனும் வேத மந்திரத்தின் ஜபத்தினால் விரைவாக விதை முளைத்து பலன் கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரித்தாலும் விதை முளைக்கவே இல்லை. ஆதலால் இந்த வேத மந்திரமே பொய். இதே வழியில் வேறு வேத வாக்கியங்களும் பொய்யானதே அல்லவா? மகா ஞானிகளான ஸ்ரீ மத்வாச்சாரியர் அவரின் ஆட்சேபத்தை பொறுக்காதவராக பயத்தம் பருப்பின் விதையை தம் கையில் எடுத்துக்கொண்டு ரிக்வேதத்தின் யா ஔஷதீஹி பூர்வாஜாதா தேவேப்ய என்னும் சூக்தத்தை சொன்ன உடனேயே முளை, தளிர், இலை மற்றும் பழங்களை உற்பத்தி செய்து காட்டினார். இந்த அற்புதத்தை கண்ட ராஜா தோற்று சரணடைந்தார். ஒருமுறை ஸ்ரீ மத்வாச்சாரியர் பத்ரா நதி கரையின் கலசா என்னும் கிராமத்தின் அருகில் கரை பிரதேசத்திலிருந்து கொட்டும் நீரின் வேகத்தை தடுக்க பெரிய பாறையை பார்த்து, மக்களின் உபகாரத்திற்காக நீங்கள் எல்லோரும் அந்த பாறையை எடுத்து சரியான இடத்தில் ஏன் வைக்கவில்லை? துறவி மகான்களே, மனிதர்கள் யாவும் இதை தூக்கி வைக்க முடியாது. மகா பலசாலியான பீமசேனனே வந்து செய்தால் கூட இது ஆகுமோ இல்லையோ? பீமன அவதாரமான ஸ்ரீ மத்வாச்சாரியர் முன்னிலையிலேயே இந்த பேச்சை சொல்கிறோமே என்று அவர்களுக்கு இருக்கவில்லை. மத்வாச்சாரியர் அந்த பாறையை தம் கைகளினால் நதியருகே எடுத்துச் சென்றார் மற்றும் சரியான இடத்தில் அதை வைத்தார். அந்த பாறை கலசா கிராமத்து அம்பு தீர்த்தத்தின் அருகில் இன்றும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதன் மேல் ஒரு சாசனமும் மற்றும் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் ஒரு ரேகா சித்திரமும் இருக்கிறது. கலியுக பீமசேன ஸ்ரீ மத்வாச்சாரியாரே, வாழ்க வாழ்க! ஜெயமாகட்டும், ஜெயமாகட்டும்! ஸ்ரீ மத்வாச்சாரியர் யாத்திரை செய்து கொண்டு பசுவே என்னும் கிராமத்திற்கு வந்து அங்கிருக்கும் கோவிலில் பக்தர்களுக்காக வேதாந்தத்தை குறித்து வியாக்கியானம் செய்கிறார். ஜீவாத்மன், அமரம் மற்றும் ஆனந்தம்
ஒவ்வொரு அக்ஷரமும் விஷ்ணு ஸ்வரூபம் தான். அப்படியே சங்கீதத்தின் ஒவ்வொரு ஸ்வரமும் அந்த பகவந்தனே. தேன வினா திருபைபீ நசுலதி என்னும்படி அவன் இச்சை இல்லாது இருந்தால் ஒரு அக்ஷரமும் ஒரு துவனியும் ஸ்வரமாய் வெளிவராது. சமுத்திரத்தின் அலைகளின் ஆர்ப்பாட்டமாகட்டும், மேகத்தின் கர்ஜனையாகட்டும், வண்டின் ஓங்காரமாகட்டும், அனைத்தும் அனைத்தும் சங்கீதத்தின் நாதமே. அப்படியானால் சங்கீதத்தின் வழியாகவும் வேதத்தை தெரிந்து கொள்ளலாமா? பகவந்தனையும் காணலாமா? நம் தின நித்தியத்தின் அவசியமானதையும் பிறகு பழம், புஷ்பம் ஆகியவற்றை அடையலாமா? சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் இந்திராபதி மாத்யாதி வரதேஷவரப்ரதம் இந்திராபதி மாத்யாதி வரதேஷவரப்ரதம் வந்தே வந்தியம் வந்தே வந்தியம் வந்தே வந்தியம். கர்நாடக சங்கீதத்திற்கு மத்வாச்சாரியர் அவர்கள் பிதாமகராகிறார். பாத்யாத்மிக சங்கீதத்தில் அவரின் சிஷ்யர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அவரின் சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கர்நாடகத்தில், கேரளத்தில் யக்ஷகான கலை தொடங்க முக்கிய காரணமானார். ஸ்ரீ மத்வாச்சாரியர் மகாபாரதத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவையினர், இவர் என்ன சாட்சாத் வேத வியாசகரோ அல்லது மானவ ரூபத்தில் வந்திருக்கும் வேதமோ என்று அவரை கண்ட பக்தர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்த பக்தன் ஒருவன் மத்வாச்சாரியரை பார்த்து, இடையில் குறுக்கிடுவதற்கு தயவு செய்து மன்னியுங்கள். பத்ம தீர்த்தன் என்னும் பண்டிதன் உங்கள் சாஸ்திர கிரந்தங்களை எல்லாம் திருடியிருக்கிறான். அதற்கு என்ன காரணம்? புண்டரீகபுரி மாதிரி பெரிய பண்டிதன் ஸ்ரீ மத்வாச்சாரியாரினால் தோற்று போனதை கேட்டு இப்படி அவன் கூட்டத்தின் பத்ம தீர்த்த பண்டிதர் தம் கிரந்தங்களை திருடியிருக்கிறான். இதையெல்லாம் உங்களை தோற்கடிப்பதற்கு இந்த நீச்ச செயல் செய்திருக்கிறான். இது பஞ்சாங்கத்தை திருடி சூரியோதயத்தை தடுக்க வெளிவந்த கேலி பண்ணும் பிரயத்தனம். இந்த விஷயத்தை அப்படியே விடுங்கள். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். கர்நாடக சங்கீதத்திற்கு மத்வாச்சாரியர் அவர்கள் பிதாமகராகிறார். பாத்யாத்மிக சங்கீதத்தில் அவரின் சிஷ்யர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அவரின் சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கர்நாடகத்தில், கேரளத்தில் யக்ஷகான கலை தொடங்க முக்கிய காரணமானார். ஸ்ரீ மத்வாச்சாரியர் மகாபாரதத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவையினர், இவர் என்ன சாட்சாத் வேத வியாசகரோ அல்லது மானவ ரூபத்தில் வந்திருக்கும் வேதமோ என்று அவரை கண்ட பக்தர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்த பக்தன் ஒருவன் மத்வாச்சாரியரை பார்த்து, இடையில் குறுக்கிடுவதற்கு தயவு செய்து மன்னியுங்கள். பத்ம தீர்த்தன் என்னும் பண்டிதன் உங்கள் சாஸ்திர கிரந்தங்களை எல்லாம் திருடியிருக்கிறான். அதற்கு என்ன காரணம்? புண்டரீகபுரி மாதிரி பெரிய பண்டிதன் ஸ்ரீ மத்வாச்சாரியாரினால் தோற்று போனதை கேட்டு
இப்படி அவன் கூட்டத்தின் பத்ம தீர்த்த பண்டிதர் தம் கிரந்தங்களை திருடியிருக்கிறான். இதையெல்லாம் உங்களை தோற்கடிப்பதற்கு இந்த நீச்ச செயல் செய்திருக்கிறான். இது பஞ்சாங்கத்தை திருடி சூரியோதயத்தை தடுக்க வெளிவந்த கேலி பண்ணும் பிரயத்தனம். இந்த விஷயத்தை அப்படியே விடுங்கள். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஸ்ரீ மத்வாச்சாரியர் மதனேஸ்வர கோவிலின் அருகில் வந்திருப்பதை தெரிந்து கொண்டு ஸ்தம்பசிம்ம என்னும் நாமத்தை பெற்றிருந்த ஜெயசிம்மன் என்னும் ராஜசிரேஷ்டன் அவரை வெகுவான கௌரவங்கள் செய்து அன்புடன் வரவேற்கிறான். பூஜ்ய குருக்களே, உங்கள் பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா? உங்கள் வரவினால் நானும் மற்றும் என் நண்பர்களும் தன்யனானோம். ஸ்ரீஹரியின் கிருபையா எந்த ஒரு தடங்களும் இல்லை. ஜெயசிம்மா, விஷ்ணு மங்கலத்தின் கோவிலின் அருகில் நாங்கள் போகலாமா? மகாராஜா ஜெயமாகட்டும். திருடிய புஸ்தகங்களை திருப்பி அடையும் காரியத்தை சாதித்து இருக்கிறோம் பிரபு. குருக்களே, உங்கள் ஆணைப்படி அந்த கிரந்தங்களை எல்லாம் யதாஸ்தானத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். அதோடு அந்த திருடர்களை விட்டு விடுங்கள். உடனே விட்டு விடுங்கள். அவர்கள் இப்பொழுது பச்சாதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகள் புரிந்திருக்கிறது. உங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும். விஷ்ணு மங்கலத்தில் இருந்த ஸ்ரீ மத்வாச்சாரியரை காண விதவிதமான விஷயங்களை வாதம் செய்ய வித்வாம்சரான திரிவிக்ரம பண்டிதாச்சாரியர் அங்கே வந்து நமஸ்கரிக்கிறார். 15 நாட்கள் இந்த வாத விவாதங்கள் நடக்கிறது. இதற்கு சாட்சியாக ஜெயசிம்ம ராஜா அங்கே வீற்றிருக்கிறார். ஆச்சாரியரே, என் சாபல்யத்தை விசால மனதினால் மன்னியுங்கள். உங்கள் பவித்திரமான பாதங்கள் பதவாக்கிய பத்ம தூசியான கைங்கரியத்தை சாஸ்வதமாக எனக்கு அனுகரியுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காலக்கிரமத்தில் திரிவிக்ரம பண்டிதாச்சாரியரின் 3 பிள்ளைகளில் கடைசி பிள்ளையான ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியர் சுமுத்வ விஜயா என்னும் கிரந்தத்தை எழுதினார். இவர் காலத்தை சுமாராக 1295 1370 வரை என்று சொல்லலாம். ஒருமுறை ஸ்ரீ மத்வாச்சாரியரை பரீட்சை செய்ய பிரபல சாமர்த்தியமான கண்டவாண்ட சகோதரர்கள் வருகிறார்கள். வெகு பலசாலிகளான அவர்கள் இருவரையும் மத்வர் அருகில் கூப்பிட்டு, குத்துச்சண்டையில் பிரசித்தமான கண்டவாட்ட சகோதரர்களே, நான் இப்பொழுது கீதாஸ்துதி பண்ணுகிறேன். நீங்கள் இருவரும் என் கழுத்தை அழுத்தி பிடியுங்கள். என் ஸ்வரம் நிற்கிறதா என்று பரீட்சை செய்யலாம். கூடியிருந்த மக்கள் எல்லாம் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் தம்பி இருவரும் அவர் கழுத்தை நெரிக்கும் பொழுது அவர் குரல் வெகு கடினமாகிறது. அவரின் துவனிக்கு எந்தவித தடையுமே ஆகவில்லை. மெதுவாக குத்துச்சண்டை பிரபலங்களின் சாமர்த்தியம் ஒடுங்கிப் போய் அவர்கள் சுருண்டு விழுந்தார்கள். அவர்களின் ஆயாசம் பரிகாரமான பிறகு, குத்துச்சண்டைக்காரர்களே, என் குரலை அழுத்த உங்களினால் சாத்தியமாகவில்லை. போகட்டும், என் காலின் கட்டை விரலை நீங்கள் இருவரும் சேர்த்து தூக்க பிரயத்தனம் செய்யுங்கள். அவ்வளவுதானே என்னும் ரீதியில் அவர்கள் இருவரும் தங்களின் முழு பலத்தையும் உபயோகிக்கிறார்கள். மத்வாச்சாரியரின் விரலை ஒரு அங்குலம் கூட நகர்த்தவே முடியவில்லை. இந்த பிரசங்கத்தில் கரிமா என்னும் யோக சக்தியை பிரகடனம் செய்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் அற்புதமான பௌதிக பிரதிபையின் கூட அபாரமான ஆத்தியாத்மிக சக்தி மற்றும் வெளிப்படாத தெய்வீக பலம் எல்லாம் கூடி உயர்ந்து நிற்கிறது. அவர் தம் முழு ஜீவனத்தையும் சுவாமி
தர்மத்திற்காகவே வைத்திருந்தார். அத்ருஷ்யோ ரூப்ய பீடேஸ்தி துஷ்யஸ்து பத்ரி தடே என்றால் வெளிப்படாத மகாபத்ரியின் ஸ்ரீ வேதவியாக சந்நிதியில் தம் மீதி காலத்தை கழிக்க இஷ்டப்பட்டார். அனுமத்வத் சரித்திரேவின் பிரகாரம் சாமானிய மக்களின் கண்களுக்கு சுமார் 79 வருடங்கள் காணப்பட்டார். தம் சிஷ்யர்களுக்கு மற்றும் தமக்கும் பிரியமாயிருந்த ஐத்ரேய உபனிஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆகாயத்திலிருந்து புஷ்ப விருஷ்டியாகி ஸ்ரீ மத்வாச்சாரியர் அந்தர்தியானமாகிறார். அன்று பவித்திர பிங்கள நாம சம்வஸ்திரத்தின் மாகசுத்த நவமி என்றால் 1318 அன்று உலகத்தின் காட்சியிலிருந்து மறைந்தார்.